இப்போ நான் செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கேன். இங்க 15 வருஷமா நடந்துட்டு வர சென்னை எம்ஆர்டிஎஸ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் தான் இப்போ ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. ட்ராக் ஒர்க் இந்த ஒரு மாசத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு 500 மீட்டர் ட்ராக் ஒர்க் இங்க இருந்து தில்லைகங்கா நகர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்கு கொஞ்சம் ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் அங்க மெட்ரோ கேர்டர்ஸ் வைக்காத இடத்துக்கு கீழே நடக்குதான்னு ஷூரா தெரியல. எனக்கு தெரிஞ்சு பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன மெயினா இருக்குன்னா, இந்த கேர்டர்ஸ் வச்சுட்டா இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷன் வந்து நவம்பர்லயே ஓப்பன் ஆகலாம். பட் நவம்பருக்குள்ள இந்த மெட்ரோ கேர்டர் ஒர்க் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஒரு விஷயம் உறுதி, எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷன் 15 வருஷமா சென்னை இந்த புறநகர் வாசியின் கனவாக இருந்த செக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க. அது எப்போன்னு தெரியல, நவம்பரா பிப்ரவரியா அப்படின்னு தெரியல. முக்கியமா அந்த கேர்டர் ஒர்க் இன்னும் லைன் ஃபைல ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சுக்கு இன்னும் பண்ணல. ஒரு அது முடிச்ச அப்புறம் கூட வைக்கலாம். இது செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் எடுத்துட்டு பார்த்தோம்னா, கீழே கிரவுண்ட் லெவல்ல வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்ஸ் சபர்பன் ரயில் ட்ராக் இருக்கு. லெவல் 1ல வந்து எம்ஆர்டிஎஸ் லைன் போகுது டுவர்ட்ஸ் வேளச்சேரி. லெவல் 2ல வந்து இப்ப நம்ம இந்த மெட்ரோ லைன் 5 இதுவும் நீங்க வந்து ஆதம்பாக்கம் வழியா ஷோலிங்கநல்லூர் வரைக்கும் போதுமே லைன் 5. இப்ப நம்ம கத்திப்பாரா ஃபிளைஓவர் பார்த்தோம்ல, அங்க இருந்து ஆலந்தூர் இருந்து நேரா இங்கதான் வருது. ஆலந்தூர் டு செயின்ட் தாமஸ் மவுண்ட் வந்து எக்ஸிஸ்டிங் லைன் 2ஓட அலைன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்கு. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசா இல்லைங்க. எங்க ஆலந்தூர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது. இதுதான் எம்ஆர்டிஎஸ் ஃப்ளோர் ரோட்ல எம்ஆர்டிஎஸ் ஃப்ளோரு இன்னும் ஓப்பன் பண்ணல. ட்ராக் ஒர்க்ல இங்க முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இன்னும் நடக்கல எங்கேயுமே. ஸோ அங்க பிளாட்ஃபார்ம் அதுதான் ஓப்பன் பண்ணா இங்கதான் நம்ம எம்ஆர்டிஎஸ் வந்து இங்க ஸ்டார்ட் ஆகும் டுவர்ட்ஸ் வேளச்சேரி.